படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? லைக் ஹவ் வாஸ் இட் ஆன் செட்? ரொம்ப சீரியஸாக இருக்குமா, இல்லை ரொம்ப வேகமாக எல்லாம் நடக்குமா, இல்லை ஜோக் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக இருப்பீங்களா? இது வந்து சித்தார்த் சார்லேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் திரைப்படமே சங்கர் சார் கொடுத்த வாய்ப்பு. இப்போ இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் சாரோட வேலை செய்கிறீங்க. செட்டு எப்படி இருந்துச்சு? வணக்கம் சிங்கப்பூர். ஃபஸ்ட் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் என் வாழ்க்கையில் பாதிக்கு மேலே வருஷம் நடிகனாக இருந்திருக்கேன். ஆனால் இன்னைக்கு ஆங்கர் ஸ்டேஜுக்கு கூப்பிடுறப்போ 3 நடிகர்களை வர வைக்க போகிறோன்னு சொன்னாங்க. கமலஹாசன் நடிகராக இருக்கிற உலகத்தில் நானும் ஒரு நடிகனாக இருக்கேங்கிறது இன்றைக்கி நான் நடிகன் எனக்கு சின்னதாக ஒரு ஃபீல் வந்திருக்கு. ஐ எம் ஃபீலிங் ரியலி ப்ரவுட் டு பி ஹியர். தேங்க்யூ ஆல் ஃபார் பீயிங் ஹியர். வாழ்க்கையில் முதல் முறையாக நடிகனாக பார்த்த ஃபிலிம் செட் டைரக்டர் சங்கரோட செட்டு தான். இந்த படத்தில் வந்து அதே சங்கர் சரோட செட்டு, அதே பிரம்மாண்டம், அதே அழுத்தம், அதே ஆழம். ஆனால் கூட அந்த ஆழத்தை இன்னும் ஆழமாக்கிறதுக்கு ஒரு கலை உலக கடலையே நான் வந்து என் பக்கத்தில் பார்த்துருக்கேன். ஸோ கமல் சார் எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவரோட நடித்த இந்த வாய்ப்பை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அண்ட் சங்கர் சார் செட்டில் நீங்கள் எப்படி சங்கர் சார் செட்டில் வேலை நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்களோ அப்படி தான் நடக்கும். பிகாஸ் டிரெக்டர் சங்கர் அவர் எப்போவுமே ஹி ட்ரைஸ் டு அச்சீவ் த இம்பாசிபிள். அவர் வந்து அந்த கனவு உலகத்துக்கு உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிற அந்த ஒரு முயற்சி என்றைக்குமே விடமாட்டார். அட் த சேம் டைம் ஒரு காமன் மேனோட வலியை உங்களுக்கு வந்து போய் கடக்கிற அந்த வேலையும் அவர் தவற மாட்டார். ஸோ சங்கர் சரோட செட்டு எனக்கு வந்து இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் செட்டுங்கிறதுனால ஐ வாஸ் வெரி மச் அட் ஹோம். பட் எவ்ரி டே நான் அவர்கிட்டையும் சார்கிட்டையும் நிறைய விஷயங்கள் கற்றுட்ருக்கேன். அண்ட் எனக்கு இந்த செட் ரொம்ப ஜாலியான ஒரு செட்டு. ஏன்னா கமல் சரோட ஒர்க் பண்ணுறது வந்து ஹீஸ் வெரி 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 ஃபன் அண்ட் அஃபெக்ஷனேட் ஆன் அ ஃபிலிம் செட். அண்ட் சங்கர் சார் வந்து அவர் வேலையில் 100% இருப்பார். ஸோ இவங்க 2 பேர் எனர்ஜிக்கு நடுவில் நாங்கள் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்களா ஃபீல் பண்ணுவோம். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ஐ லவ் யூ டூ. ஐ லவ் ஆல் ஆஃப் யூ. இந்தியன் 2 படத்துக்காக இயக்குனர் சங்கர் என்னை கூப்பிட்டு இந்த கதை சொன்னப்போ, கதை கேட்குறதுக்கு முன்னே நான் அவரை கேட்டேன், என்ன எப்படி சார் உங்களோட வாஸ்ட் இமேஜினேஷனில் நான் எங்கே இடம் பிடிச்சேன் சார்னு கேட்டேன். அவர் சொன்னார், இந்த கேரக்டர் கேளு உனக்கு புரியும், இந்த கேரக்டருக்கும் உனக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்னு. அந்த சிமிலாரிட்டி என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சங்கர் சாரோட ஸ்பெஷாலிட்டி அவரோட படங்களோட ஸ்க்ரீன் பிளே நீங்கள் கண்டென்ஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு டேவிட் வர்சஸ் கொலாயத் பேட்டிலாக இருக்கும். கொலாயத்துங்கிற ஒரு தோக்கடிக்க முடியாத ஒரு ஜாயண்ட் அண்ட் ஒரு சாதாரண டேவிட். அதான் அவர் சிஸ்டத்தை போராடுற படங்களாக காட்டுறாரு. சிஸ்டத்தில் இருக்கிற குறைய நமக்கு காமித்து நம்ம எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுங்கிற ஒரு ஆதங்கத்தையும் அந்த ஆதங்கத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கான கோவத்தையும் அவர் க்ரியேட் பண்ணுவார். இந்தியன் 2 படத்தில் வந்து அதே சிஸ்டம் எதுவுமே மாறலை, எவனுமே திருந்தலைங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்துக்கு ஆப்போசிட்டாக போராடுற குரல் கொடுக்குற ஒரு சாதாரண டேவிட் தான் இந்த படத்தில் என்னோட கேரக்டர். அண்ட் அதுதான் என்னோட சிமிலாரிட்டி வித் திஸ் இஸ், நான் வாழ்க்கையிலையும் என்னை எப்போவுமே அண்டர்டாகாக தான் பார்ப்பேன். அண்ட் ஐ டோன்ட் லைக் டு கோ வித் த ஃப்ளோ, ஐ லைக் டு கோ அகேன்ஸ்ட் த டைட். ஸோ தட்ஸ் த காமனாலிட்டி பிட்வீன் த 2 கேரக்டர்ஸ். அண்ட் இந்த படத்தில் வந்து நீங்கள் டிவைன் இன்டர்வென்ஷன்னு சொல்லலாம். பட் இந்த டேவிடுக்கு கொடுக்குற அதுக்கு நடக்கிற எல்லா விஷயங்கள், அதுக்காக அவன் போராடுறது எல்லாமே அவன் பின்னாடி ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன், ஒரு டிவைன் சக்தி இருக்குது. அந்த டிவைன் சக்தி தான் சேனாபதி இந்த படத்தில். அண்ட் ஹீஸ் அ ரோல் மாடல் ஃபார் ஜெனரேஷன்ஸ். அண்ட் இந்தியன் வரப்போ எப்படி அந்த படத்தோட தாக்கம் எல்லார் மேலேயும் இருந்ததோ, 106 வயசு இல்லை 206 வயசுலேயும் சேனாபதி அவ்வளோவே இன்ஸ்பைரிங்காக தான் இருப்பாருன்னு நான் நம்புகிறேன். அண்ட் this film for me as a character was a learning experience. ஏன்னா fight for the right thing in life அப்படின்னு சொல்லுவாங்க. So that's what this character is about. Thank you. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். தனியாக சிங்கப்பூர், தனியாக இந்தியா அப்படின்லாம் சொல்லாமல் உயிரே உறவே தமிழே என்றால் அது உங்களைத்தான்.
எல்லை கோடுகளை எல்லாம் அழிக்கும் வல்லமை பெற்றது கலை. அந்த கலையுலகில் ஒரு ஆளாக இருப்பதில் பெருமை. அதிலும் 28 வருடங்கள் கழித்து மீண்டும் ஒரு படத்தை இயக்குவதே பெரிய விஷயம். ஆல்ஃபிரட் ஹிச்காக்கு, அதுக்கப்புறம் சிசில் பி டிமல், இவர்களுக்குத்தான் தாங்கள் உருவாக்கிய படைப்பையே மறுமுறை செய்வதற்கான வாய்ப்பு. அவங்க தான் ஃபஸ்ட்டு சீக்வல் கூட இல்லை, ஒரு படத்தையே 2 முறை எடுக்கும் வாய்ப்பு. ஒரு முறை கருப்பு வெள்ளையிலும் இன்னொரு முறை வண்ணத்திலும் எடுக்கும் வாய்ப்பு சிசில் பி டிமிலின். அவர் 2 படம் பண்ணியிருக்கார் அந்த மாதிரி. 10 கமாண்ட்மெண்ட்ஸ், அனைவருக்கும் நினைவிருக்கும் ஒரு படம். ஹிச்காக் 39 ஸ்டெப்ஸ்ன்னு ஒரு படத்தை கருப்பு வெள்ளையில் எடுத்துகிட்டு மறுபடியும் வேறு தலைமுறையுடன் அவரே டைரக்ட் பண்ணியிருந்தார். அந்த வாய்ப்பு இப்பொழுது உடனே 1 and 2 வந்திருந்தால் கூட இவ்வளோ பெருமை இல்லை. 28 வருடங்கள் கழித்து அதே டைரக்டர், அதே கதாநாயகன் என்பதுக்கு முக்கிய காரணம் இந்தியன் தாத்தா சேனாதிபதியின் வயது தான். ஏன்னா வயசு ஆயிடுச்சுங்கிறது தான் ஒயின் மாதிரி இவருக்கு பெருமை. அதனால் இது 90 100 எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. இது பழசாக இந்த முதியவருக்கு பெருமை தான். அதனால் அது எல்லா கதாநாயகர்களும் பயப்படுவது முதுமைக்குத்தான். அதை எனக்கு ஔவையார் மாதிரி முதலிலேயே கொடுத்த அந்த வரத்தை கொடுத்த சுஜாதா அவர்களுக்கும் சங்கர் அவர்களுக்கும் நான் ஆயுளுள்ளவரை நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா அது ஒரு பெரிய இடையூறாக நினைக்காமல் தொடர்ந்து நம்ம வேலையை செய்வதற்கு வயதை ஒரு காரணம் காட்டி வெளியேற்ற முடியாதபடி நல்ல வெள்ளை பனித்தலையுடன் வரும் இந்த வாய்ப்பு ரொம்ப சந்தோஷமான வாய்ப்பு. இதில் என்னன்னா, முதல்ல நாங்கள் இந்தியன் பண்ணும்போது எங்களை தவிர வேறு, அதாவது எங்களையும் நான் சொல்கிறது தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் இவர்களை தவிர வெளியில் இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி தலையை சாய்ச்சிக்கிட்டு இது எப்படி போகுதுங்கிற மாதிரி ஒரு சிறிய சந்தேகத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதில் அதுவும் பயமாக இருந்தது. இதில் எல்லாரும் ஆரம்பத்தில் ஓஹோ இந்தியனா அப்போ எல்லாம் நல்லா தான் இருக்கும்னு சொல்லும்போது நாம் சரியாக ஓடிட்டு இருக்கோமாங்கிற சந்தேகம் எங்களுக்கு பயத்தை கூட்டியது. இதுதான் நான் உணர்ந்தது. மற்றபடி எங்களுக்கு அப்போ கிடைத்த வசதியை விட 10 மடங்கு அதிகமாக எங்களுக்கு கிடைத்தது. அதற்கு காரணம் இந்தியனின் வெற்றி மட்டுமல்ல, அதற்கு பிறகு அடுத்தடுத்து அவரவருக்கு கிடைத்த வெற்றியும் இதில் கூடி பொலிவு சேர்த்தது என்பதுதான் உண்மை. மற்றபடி எனக்கு எப்போவுமே எல்லா படத்துலேயும் நான் முதலில் ரசிகன். இந்த ராமாயணத்தில் சபரின்னு ஒரு கேரக்டர் வரணும், நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு கொடுக்குறேன், அதனால் உங்களுக்கு வைக்கும் விருந்து நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக முதல்ல நான் சாப்பிட்ருவேன். பல பேருக்கு என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நான் 50 வாட்டி உங்கள் படத்தை பார்த்துருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இயக்கும் படங்களை குறைந்தது 100 முறையாவது நான் பார்த்தே ஆக வேண்டும். ஸோ என்ன மாதிரியே நீங்களும் ரசிக்கிறான்னு கேட்க முடியாது. தலகனம் பார்த்தியாயா இந்த ஆளுக்கு அப்படிம்பாங்க. ஆனால் நான் ரசிக்காமல் உங்களை ரசிக்க விடுவது நியாயமே கிடையாது. அதாவது நல்ல பண்டத்தை விற்க வேண்டிய வியாபாரி எதை விற்கிறோம் என்பதை உணர்ந்து சுவைத்து விற்க வேண்டும். அதை நான் இந்தியன் 2ல் சுவைத்தேன், 3ல் சுவைத்தேன். நான் எல்லா மேடைகளையும் சொல்லிகிட்டு இருக்கிறது, நான் இந்தியன் 2 ஒத்துக்கிட்டதுக்கு காரணமே இந்தியன் 3 தான். நான் அந்த அளவுக்கு நான் அதை எதிர்பார்க்கிறேன். இந்த படத்தின் வெற்றி, இது எதற்காக வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்டால், 3 வருதே அது வெற்றி ஆகணும்னா இது வெற்றி ஆகணும், கண்டிப்பாக இது வெற்றி ஆகணும்னு எனக்கு வேறு விதமான சுயநலம். என்கிட்ட இது வாங்கிட்டீங்களே, இந்த மிட்டாய் வாங்கிட்டீங்களா நல்லா இருக்குங்கிற, இன்னொன்று இருக்குது ஷெல்ஃபில் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிட்டாய் கடைக்காரனின் சந்தோஷத்துடன் பண்டம் இருக்கிறது என்ற சந்தோஷத்துடன் உங்களுடன் இந்த விழாவில் பங்கு கொண்டிருக்கிறேன். நன்றி.
சார் எஸ் ஜே சூர்யா சார், நீங்கள் வந்து ஆரம்பத்தில் ஒரு இயக்குனராக எல்லாருக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும், நிறைய ஹிட் திரைப்படங்கள் கொடுத்துருக்கீங்க. பட் நடிகராக தான் ஆகணும் அப்படிங்கிற உங்களுடைய ஆசை இருந்துச்சு, அதுதான் உங்களுடைய ஆரம்பம். இப்போது இத்தனை வருஷம் கழிச்சு கமல்ஹாசன் சார் கூட நீங்கள் நடிக்கிறீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அண்ட் வாட் இஸ் யுவர் ஃபேவரட் மூமெண்ட்? லைக் செட்டில் ஏதாவது ஒரு ஃபேவரட் anecdote ஏதாவது இருக்கா ஷேர் பண்ணுறதுக்கு? லவ் யூ ஆல். அப்பா எவ்வளவோ செஞ்சிருக்காரு, அது எல்லாத்தையும் விட்டுட்டு சில்க் மட்டும் ஞாபகம் வச்சிருக்கீங்க எல்லாரும். அதான் கமர்ஷியல். தேங்க்யூ ஆல். வர இது இஸ் டைம் ஃபார் இந்தியன் 2, இந்தியன் 3. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக என்னோடய லைஃப்பை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து ஒரு நாள் முடிவு பண்ணுறேன், இப்படியே போயிட்டு இருந்தேன்னா நம்ம வந்து ஒரு நாள் ஒரு 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 ஜூனியர் ஆர்டிஸ்டாகவே இன்னொரு 50 வருஷம் கழிச்சு நீ அப்படி கூட்டத்தில் நிற்க போகிற, அலர்ட்டாகி ஏதாவது ஒரு முடிவு பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு காலை நான் அவேக் பண்ணேன். அப்போது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த இண்டஸ்ட்ரியை நீ ஓன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்போ ஓன் பண்ணணுன்னா அதுக்கு ஃபஸ்ட் நீ டைரக்டர் ஆகணும், டைரக்டராகி நீயே சம்பாதிச்சு டைரக்டராகி ஒன்று நடிகன் ஆக்கிக்கோ அப்படின்னு ஆரம்பித்த என்னுடைய பயணம். அவ்வளோ ஒரு இதை ஒரு டைம் முடிவு பண்ணிட்டு அதுலேருந்து 10th இயரில் நான் என்னைய லான்ச் பண்ணுறேன் ஒரு நியூ படத்தில். அந்த மாதிரி ஆரம்பித்தேன் என்னோடய பயணம். அப்போது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கும்போது அப்போ மருதநாயகம் படம் எடுக்கிறாங்க அப்படின்னு வந்துச்சு. அப்போ சார்கிட்ட போய் நான் சான்ஸ் கேட்க போனேன். அப்போ என்னுடைய பேர் வந்து ஜஸ்டின். அப்போ வந்து நான் வந்து எனக்கு சூர்யான்றது அப்புறமா வசந்த் சார், நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது வசந்த் சார் வச்ச பேர். அந்த ரோலெக்ஸ் சூர்யாவுக்கும் சூர்யா தான், அது ஒரு பேர் சரவணன், அவருக்கும் சூர்யான்னு வச்சது வசந்த் சார் தான், எனக்கும் சூர்யான்னு வச்சது வசந்த் சார் தான். அதுக்கு போக உள்ள விஷயம் என்னென்னா, சார் போய் அப்போ ராஜ்கமல் ஆஃபீஸில் போயிட்டு சாரை வந்து நான் மீட் பண்ணேன். சார் அப்படி வந்தார். சார் நான் லைலா காலேஜ் லைலா காலேஜ் ஸ்டூடெண்ட் சார் அப்படின்னு. யார் டெல் மீ அப்படின்னாரு. சார் என் பேர் ஜஸ்டின் அப்படின்னா. டெல் மீ ஜாஸ்டான் அப்படின்னாரு. என் பேர் அவ்வளோ அழகாக இது வரைக்கும் யாருமே ப்ரொனன்சியேட் பண்ணதில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஒரு அந்த படம் வந்து அதுக்கப்புறம் என்னால் சாரை ரீச் பண்ணவும் முடியலை. சாருக்கே அந்த படத்தை வந்து அவர் நினச்ச இடத்துக்கு கொண்டு போக முடியாத ஒரு இது இருந்தது. அப்படி ஆரம்பித்த ஒரு பயணம். அப்படி நான் வந்து சார் பக்கத்தில் எப்படியாவது சேரணும் அப்படின்னு நினச்சது. இத்தனை வருடங்கள் கழித்து இந்தியன் 2ல் இந்தியன் 3ல் அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்றது இட்ஸ் அமேசிங் திங். அது ஒரு அவ்வளோ அவர் லாங் வெயிட்டிங்கில் வந்து ஒரு கிடைச்ச ஒரு பிளெஸ்ஸிங். நேற்று கூட நான் சித்தார்த் சார் கூட காரில் வந்துருந்தேன். அப்போ நான் அதை இங்கே ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன், ஷேர் பண்ணுறேன். நான் சாரு சித்தார்த் சார் 3 பேருக்கு ஸ்டில்ஸை பார்த்தப்போ தோணுச்சு, ஏன் சித்தார்த் சார் இது மாதிரி ஒரு படம் அமைஞ்சால் நல்லா இருக்கும்ல நமக்கு அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்தியன் 2 இந்தியன் 3 வெற்றி அதுக்கு ஒரு வச்சு கொடுக்கணும்னு நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகே தானே? ஆமாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடல், ஒரு கலை என்பது கடல் என்றால் அந்த கடலுக்கு இணையான ஒரு கடலில் வாழக்கூடிய ஒரு திமிங்கலம் வந்து நம்ம சார். இந்த வேல்ஸ் வந்து அப்படி கடல்லேருந்து அப்படி எந்திரிச்சு மேலே பறக்குது, சுருண்டு உழுகுது, எந்திக்குது, என்னென்னமோ மேஜிக் பண்ணுது ஸ்பாட்டில். அதை பார்க்கும்போது பக்கத்தில் இருந்து ஒரு சின்ன மீன் குட்டியாருன்னு அப்படியே பார்த்துக்கிட்டு அதெல்லாம் ஒரு பெரிய இந்த வார்த்தையால் வர்ணிக்க முடியாத ஒரு ப்ளஷர் அது. அப்படி ஒரு அருமையான ஒரு ப்ளஷர். ரொம்ப ரொம்ப நல்லா எப்படி நிறையா விஷயங்கள். அதுக்கப்புறம் சார் பார்த்தீங்கன்னா அது எப்பொழுதுமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் சார் வந்து ஒரு கெண்டில் வச்சுருப்பார், அந்த புக் ஸ்டாண்டு வச்சுருப்பார். அந்த ஸ்டாண்டில் வந்து புக்ஸ் எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லி. நான் சாரோட ஷூட் பண்ண நாட்களில் சார் அந்த புக்கை தொடவே விடலை. நான் அவர் கூடயே உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தேன். அவரே கூட நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணார். அது மட்டும் அது. ஸோ இந்தியன் 2ல் அவர் நடிக்கும்போது நடிப்பதை பார்த்து கற்றுக்கொள்வதும் நடிப்பதை பார்த்து பரவசப்படுவதும்,
இந்தியன் 2க்கு உங்களை மாதிரியே நானும் ஒரு கிரேட்டஸ்ட் ஆடியன்ஸுங்க. ஏன்னா சங்கர் சார் நான் நடிக்கிற சீன் இப்போ டப்பிங் போகிறேன்னா அவர் வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுவார். என் சீன் மட்டும்தான் அவர் டப்பிங்க்கு, அங்கே இருக்கவங்களுக்கு அவ்வளோ சீக்ரெட்டாக வச்சுருப்பார் ஒரு விஷயத்த. ஸோ இந்தியன் 2வை பார்க்குறதுக்கு நானுமே இந்தியன் 2 இந்தியன் 3 பார்க்குறதுக்கு உங்களோட ஆர்வமாக வெயிட் பண்ணுற ஒரு ஆடியன்ஸ் தான் நான். அந்த மாதிரி சார் கூட வந்து நாங்கள் வந்து அந்த டைமில் நிறையா ஷேர் பண்ணுவார் சார். நிறையா ஜாலியான ஷேரிங்காக இருக்கும், உலகத்தரம் வாய்ந்த ஷேரிங்காக இருக்கும். அவர் வந்து ஒரு திடீர்னு ஒரு 8 வயசு பையன்லேருந்து ஒரு 128 வயசு பையன் அளவுக்கு போயிட்டு வருவார் அவருடைய டாப்பிக்கில். அது மாதிரியெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஷேரிங் அண்ட் ஃபார் திஸ் ஜேர்னி சார். அந்த ஜேர்னி இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப சந்தோஷம். தட் இஸ் அ வெரி வெரி ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் ஆஃப் மை லைஃபுங்க சார் கூட ஸ்பெண்ட் பண்ணது. திரும்ப மீண்டும் உங்களை வந்து உங்கள்கிட்ட முன்னாடி வந்து பேசுகிறேன். ஏன்னா மீண்டும் ரிலீஸ் ஆகிற இந்தியன் 2 அண்ட் இந்தியன் 3 அதாவது ஒன்று சொல்லுவாங்க, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த சக்ஸஸ் தரும். இந்தியன் 2க்கும் சக்ஸஸ் தரும், இந்தியன் 3க்கும் சக்ஸஸ் தரும். என்னென்னா சித்தார்த் சார் மாதிரி ஒரு படம் அப்படின்னா என்ன, ஒரு நடிகர் வருவார், ஒரு 5 நிமிஷம் மேக்கப் போடுவார், ஒரு அரை மணி நேரம் மேக்ஸிமம் ½ அன் ஹவர் மேக்கப் போடுவார், அதுக்கப்புறம் வந்து நடிப்பார் போவார், அந்த நடிக்கிறது படம். ஆனால் இங்கே அவங்க வந்து ரெடி ஆகிறதுக்கே ஒரு கால் ஷீட், நடிக்கிறதுக்கு ஒரு கால் ஷீட், அப்புறம் ரெடியாகி பிடிச்ச மேக்கப் எடுக்கிறதுக்கு ஒரு பாதி கால் ஷீட். அப்படிப்பட்ட ஒரு கடினமான உழைப்பு, பண்ணுறவங்களோட தரமான உழைப்பு. அண்டு இயக்குனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம்ன்ற வார்த்தைக்கு 4-5 ஜெனரேஷனாக பிரம்மாண்டம் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு இயக்குனர். இதுக்கப்புறம் தான் அது சொல்லுவாங்களே, ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணவங்களாம் இப்போ டானா சுற்றிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு இயக்குனர், மிக சிறந்த ஒரு படைப்பாளி. அவரும் அப்படி தான். அந்த ப்ரிப்பரேஷன் என்பது அவ்வளோ. சரி, இப்படி ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிற படம் பிரம்மாண்டமாக இருக்குமே ஒழிய என்டர்டெய்னிங்காக இருக்காது. ஆனால் சங்கர் சார்ட்ட என்டர்டெய்னிங் அப்படின்றது மிஸ்ஸே ஆகாது. பிரம்மாண்டத்தில் ஒரு கலை உணர்வையும் கரெக்டாக கலந்து, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருந்தேன், அந்த மருந்தை ராவா கொடுத்தா குழந்தை துப்பிடும், அது தேன் கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்து இந்த இந்தியன் 2ல் இருக்குது. அது தேனோடு சேர்ந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுக்குறாரு. கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும். அந்த பயணத்தில் நானும் வந்து இணைஞ்சிருக்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா அனிருத் சார், அவர் வந்து இன்றைக்கி வந்து எப்படி ஒரு எல்லா இளைஞர்களையும் இன்றைக்கி ஜெனரேஷன் அவர் இசையால் கட்டி போட்டு இழுத்து சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இன்றைக்கி இந்த படத்துக்கு வந்து ஒரு பயங்கரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் போய்கிட்டு இருக்கு. சங்கர் சார் ஃபைனல் ஒர்க்கில் இருக்கார், அதனால தான் அவர் வர முடியலை. அவங்க வந்து அவங்களுடைய சாரியை சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன். அப்புறம் வந்து ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன் பார்த்தீங்கன்னா, அவர் பேர் ரவிவர்மன் எப்படி வச்சாங்கன்னு தெரியல, அந்த ரவிவர்மன் ஓவியம் மாதிரியே அவர் வந்து ஒரு சிறந்த ஒரு ஒளிப்பதிவாளருங்க. அது வந்து சங்கர் சார் வந்து ரவிவர்மன் சாரே இல்லாதப்போ என்கிட்ட ஷேர் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ரவிவர்மன் சாருக்கு கொஞ்சம் மைண்டில் ரேம் கொஞ்சம் பயங்கர ஸ்பீடு சார். அவர் அந்த மாதிரி டக்குன்னு மாறி சூப்பராக பண்ணுறாரு அப்படின்னு அவர் ஷேர் பண்ணார். ஒரு பிரம்மாண்ட இயக்குனரே மிரண்டு ஒரு பாராட்டக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஒளிப்பதிவாளர். இந்த படத்தில் ரொம்ப அருமையான வேலை பார்த்துருக்காரு. அவங்களும் டிஏயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஃபைனல் ஒர்க் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால தான் இங்கே வர முடியலை. அண்டு கலை, முத்துராஜ் சார், ஸ்ரீகர் பிரசாத் சார் அண்ட் ஆல் அதர் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு சிறப்பான ஒரு அவுட்புட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் ஒரு தமிழன் சங்கர் சார் என்ற ஒரு சிறந்த பிரம்மாண்ட இயக்குனர், ஒரு தமிழன். அதில் வந்து உலக நாயகன் டாக்டர் பத்மஸ்ரீ கமலஹாசன் சார் அவர் வந்து அதனுடைய ஐகானிக் கேரக்டரைசேஷன் சேனாபதி. இவங்க கொடுக்குற இந்த படைப்பு வந்து நம்ம இத்தனை நாள் கிரேவ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு படைப்பு. நம்ம எல்லாருமே சேர்ந்து செமையாக என்ஜாய் பண்ணணும். இந்தியன் 2க்கு இவ்வளவு, அதான் சொல்கிறேனே, 9 to 6 நடித்ததுக்கு நீ 150 ரூபா கொடுத்து டிக்கெட் கொடுத்து பார்க்குறேன்னா, நடிக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இவ்வளோ எஃபர்ட்டு, இவ்வளோ என்டர்டெய்னிங் எலமெண்ட்டு, இவ்வளோ தேன்கள் மருந்து கலந்ததுக்கு வந்து நீங்கள் உண்மையாக சொல்கிறேன் கேளுங்க,
ஒரு டிக்கெட்டுக்கு 20,000 கொடுக்குறளவுக்கு ஒருத்தான படங்களாக இருக்குங்க அந்த படம். ஆனால் அதை நம்ம பார்க்க போகிறது 150 ரூபாயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். 300 ரூபா மேக்ஸிமில் பார்க்க போகிறோம். அந்த சந்தோஷம் கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸுக்கு வந்து கிடைக்க போகிற என்ற சந்தோஷம் வந்து அவ்வளோ பெரிய சந்தோஷம். அண்டு ஐ தேங்க் ரெட் ஜெயண்ட் அண்டு லைகா ப்ரொடக்ஷன்ஸ். ஐ கங்க்ராச்சுலேட் தம். ஏன்னா இவ்வளோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு பக்கபலமாக இருந்து அதுக்கு வேண்டிய செலவுகளை பண்ணுறதுனா ஈஸியான விஷயம் கிடையாது. அப்படி ஒரு டினோசரஸ் எக்ஸ்பென்ஸ் அது வந்து அவங்க வந்து சளைக்காமல் பண்ணி இந்த படத்தை வந்து இயக்குனருக்கு கோஆப்ரேட்டிவாக இருந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு பிரம்மாண்டமான படம், தமிழ் திரையுலகத்திற்கே மரியாதை சேர்க்கக்கூடிய படம் இந்த இந்தியன் 2 அண்ட் இந்தியன் 3. இந்தியன் 2ல் நான் வந்து ஒரு சின்ன எக்ஸ்டெண்டட் கேமியோ தான். இந்தியன் 3ல் தரமான சம்பவமாக என்னோட பொர்ஷன் இருக்கும். அதனால் பேக் டு பேக் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோடு சேர்ந்து அந்த படத்தை நானும் ஆடியன்ஸாக என்ஜாய் பண்ணுறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்கிறேன். ஜூலை 12th உலகமே செலிப்ரேட் பண்ண போகிறது இந்தியன் 2. கூடிய சீக்கிரமே அதனுடைய வெற்றி விழாவில் இந்தியன் 3னுடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணி நம்ம ஒரு ஒன்ஸ் அகெயின் தமிழர்களுடைய பெருமையை நம்ம உலகமெல்லாம் பரப்புகிறோம், இணைந்து பரப்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மலேசியா. என் அன்பே, என் ஆர்வீரே, உங்கள் எல்லாருக்கும் லவ் யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ. அப்படியே ஓ சாரி. இல்ல ஒண்ணுதான் நம்ம ரெண்டு பேரும் பக்கம் தானே எல்லாம். ஏன்னா அங்கே இருக்கவங்க அக்கா தங்கச்சி இல்லையா, அண்ணன் தம்பி இல்லையா, தமிழ்நாடே அப்படி நினைக்கும் போது அப்புறம் என்ன இருக்கு. ஓகே, கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டேன், அவ்வளோதான். நோ ப்ராப்ளம். தேங்க்யூ சிங்கப்பூர். அப்புறம் முக்கியமான விஷயம், ரெட் ஜெயண்டில் செண்பகமூர்த்தி சார் வந்து நான் இந்த இடத்துல என்னுடைய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா குஷி படத்தில் ஒரு படம் குஷி படம் ரிலீஸ் ஆகும்பொழுது ரொம்ப டஃப் டைம் இருந்துச்சு. அந்த டைமில் செண்பகமூர்த்தி சார் வந்து ரத்ன சாருக்கு பக்கபலமாக இருந்து நான் பார்த்துக்கிறேன் விடுங்கன்னு சொல்லி என்டையர் தமிழ்நாடு ஓன் ரிலீஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் அதனுடைய கலெக்ஷனையும் அவர் எடுத்துக்கொண்டு வந்து இவர் நம்ம ஏம் ரத்னம் சாருக்கு கொடுத்தாரு. அப்படிப்பட்ட அவர் வந்து இன்றைக்கி வந்து இந்தியன் 2ல் வந்து அவர் முக்கிய அவருடைய கையை பதிச்சிருக்காரு. கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு இது. எங்களுக்கெல்லாம் எவ்வளோ டஃப்பான டைமில் அவர் கூட இருந்து வழிகாட்டி ரொம்ப சிறப்பாக இந்த டீமை இயக்கியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகேன். தேங்க்ஸ் டு டைரக்டர் சங்கர் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் உலகநாயன் சார் for sharing your allowing me to share my screen space with you, sir. Thank you so much, sir. Thank you Singapore. Thank you. வணக்கம் once again. July 12th Indian 2 Zero Tolerance release ஆகுதுங்க. I just wanted to say a few words about this film. உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு massive franchise 28 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு unforgettable cinematic achievement ஓட sequel இது. அண்ட் இது ஒரு சீக்வல் மட்டும் இல்லாமல் அந்த யூனிவர்ஸை திரும்ப கிக் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு எஃபர்ட்டை நான் பார்க்குறேன். ஸோ இந்தியன் 2 கமல் சார் சொன்ன மாதிரி அது உருவாகிறதுக்கு காரணம், அதுக்கான ஃபோர்ஷேடோயிங் எல்லாமே இந்தியன் 3க்காக தான். ஸோ இந்த ரெண்டு படமும் சேர்ந்து பார்க்குறப்போ இட்ஸ் கோயிங் டு பி an unforgettable year of our lives-ன்னு நான் சொல்லுவேன். அண்ட் இந்த படத்தை உருவாக்கின இயக்குனர் சங்கர், என்னை அறிமுகப்படுத்தின இயக்குனர், அண்ட் அவரோட ஃபில்மோகிராஃபியை பார்த்தா தெரியும் how much of a connect he's had, not just on the box office but also over decades. ஒரு படத்தை மறக்க முடியாமல் அந்த படத்தோட தாக்கத்தை ஃபீல் பண்ண முடிகிற ஒரு ஃபில்ம் மேக்கர். அண்ட் அவர் இந்த படத்தை எடுத்ததுக்கான காரணங்கள் இட்ஸ் வெரி சிம்பிளுங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, இன்னும் எவ்வளோ நாள் இப்போ கரப்ஷன் பற்றியே பேசிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா நம்ம லவ் ஸ்டோரிஸே எடுக்கக்கூடாது, ஏன்னா எவ்வளோ நாள் தான் காதலை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறது. ஸோ சிமிலர்லி நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டரில் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் போடுறோம், ஒரு வாட்டி போட்டோங்கிறதுனால 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் மாற்றாமல் இருப்பீங்களா அதை? ஸோ ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் எப்படி அப்டேட் ஆகிட்டே இருக்கோ அதே மாதிரி இந்தியனுங்கிற ஃப்ரான்ச்சைஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் அதுக்கு முக்கியமான காரணம் தி ஐகானிக் சேனாபதி. அண்ட் ஒரு ஜெனரேஷனையே இன்ஸ்பயர் பண்ண ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர், ஒரு ரெவல்யூஷனரி. அவர் சொந்த மகளுக்காக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டில் அவரோட ஐடியலிசமை காட்டுறப்போ அவரோட சொந்த மகனை கொன்னுட்டு அவர் வந்து இந்த நாட்டுக்காக பண்ணுற சேவையாக இருக்கட்டும். சேனாபதி இஸ் அன் ஐகானிக் கேரக்டர் இன் தமிழ் சினிமா. ஸோ அவருக்கு 106 வருஷம் இல்லை, 206 வருஷம் இருந்தாலும் ஹீ வில் பி ஆஸ் ரெலவெண்ட். அண்ட் அந்த கேரக்டரோட போர்ட்ரேயல், அதோட தாக்கம் இன்னும் என் மேலே இருக்குது ஆஸ் அன் ஆடியன்ஸ். அண்ட் இந்த இந்தியன் 2 படத்தில் கமல் சார் அந்த கேரக்டருக்கு திரும்ப உயிர் கொடுத்த விதம், அதுக்காக அவர் பட்ட கஷ்டம்,
daily 5 to 6 hours involved just in makeup and removing that makeup. And அவர் காட்டின கமிட்மெண்ட் ஒரு நாள் கூட அவர் கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது. நான் வந்து பேக்கப் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவேன், அவர் இன்னும் 1.5 மணி நேரம் இருந்துட்டு அந்த மேக்கப்பை எடுத்துகிட்டு தான் வீட்டுக்கு போவார். அண்ட் காலையில் 3.5 மணி நேரம் ஒரு சேரில் உட்காந்து மேக்கப் போடுவார். அண்ட் he doesn't need to do any of this. He does it because it's important for the film. அண்ட் அவர் வந்து அந்த ஸ்கிரிப்டுக்கு உயிர் கொடுக்குற ஒரு எஃபர்ட்டை நான் வந்து நெருக்கத்தில் I've seen it from a very close quarters. அண்ட் அவர் சொன்ன மாதிரி இந்தியன் 3ல் அவர் பண்ணியிருக்கிற ரோல், இப்போ அதை பற்றி நான் டீட்டெயிலாக பேச மாட்டேன், பட் இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி அன்ஃபர்கெட்டபிள் அண்ட் இட்ஸ் கோயிங் டு ப்ளோ யோர் மைண்ட். ஜஸ்ட் எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். அண்ட் இந்த படத்தில் என் கூட நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்ஸ், ரகுல் பிரீத் சிங், பிரியா பவானி சங்கர், சமுத்திரகனி அண்ட் அ ஹோல் கேலக்ஸி ஆஃப் ஸ்டார்ஸ். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞன், அனிருத் ஃபார் மியூசிக், ரவிவர்மன் ஃபார் சினிமாட்டோகிராஃபி, முத்துராஜ் ஃபார் ப்ரொடக்ஷன் டிசைன், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இட்ஸ் அ கேலக்ஸி ஆஃப் டெக்னீஷியன்ஸ். அண்ட் இவங்க எல்லாரும் இந்த கடந்த 7 வருஷமாக போட்ட உழைப்பு, இட்ஸ் ஒன்லி ஃபார் ஒன் ரீசன், டு ரியலைஸ் அன் இம்பாசிபிள் ட்ரீம். தட் இவ்வளோ பெரிய ஃப்ரான்ச்சைஸை திரும்ப 28 வருஷத்துக்கு அப்புறம் ரீஜென்ரேட் பண்ணி, கிக் ஸ்டார்ட் பண்ணி, டு மேக் இட் ரெலவெண்ட் நாட் ஜஸ்ட் இன் தமிழ் பட் அக்ராஸ் இந்தியா அண்ட் அக்ராஸ் த வேர்ல்டு. ஐ திங்க் இட்ஸ் அ மேமத் எஃபர்ட். அண்ட் இவங்களோட உழைப்புக்காக இந்த படம் ஓடணும்னு நான் சொல்ல வரல, இந்த படம் ஏன் ஓட போகிறதுங்க தெரிஞ்சு தான் அவங்க அவ்வளோ உழைச்சிருக்காங்கன்னு நான் சொல்ல வரேன். ஸோ இந்தியன் 2 will write records. It's a very important film for Tamil and Indian cinema, and I hope that all of you will give this film so much love, and we will come back and celebrate the success of this film once again in Singapore. And I also wanted to say a special congratulations to S.J. Surya sir. அவரோட AV பார்க்குறப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, this whole place came alive, and அவரோட filmography as an actor is really really special. But அவர் எங்கே போகணுமோ he's still going to go there because he's going to scale incredible heights. Surya sir, I'm so happy to spend this time with you. And Kamal sir பின்னாடி நீங்களும் நானும் நிற்கிறப்போ நீங்கள் சொன்ன அதே வார்த்தை நானும் சொல்கிறேன். இந்த 3 பேரை பார்க்குறப்போ, அதுவும் இவர் பின்னாடி இந்த 2 பசங்கன்னு சொல்லிக்கிறேன், இந்த 2 பசங்க நிற்கிறப்போ இந்த 3 பேரும் சேர்ந்து திரும்ப ஒரு படம் காம்பினேஷனில் பண்ண மாட்டாங்களான்னு நான் ஏங்குறேன், சூர்யா ஏங்குறாரு. அப்படியே நடக்கட்டும். அண்ட் we will hope that எண்ணம் போல் வாழ்க்கை, and it happens for us. And இதை நான் உங்கள் முன்னாடி சொல்கிற சாக்கில் கமல் சார் கிட்ட காதில் ஊதிட்டு இருக்கேன். அதை அவரை பார்த்து ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்காரு, டே அப்படிங்கிற மாதிரி. I absolutely accept that, sir. So thank you so much for all the love you've shown. July 12th, we will be in cinemas worldwide, and hopefully very soon after that, we'll be back here to celebrate this success. Thank you so much. வணக்கம். மறுபடியும் இப்போ நன்றி. இங்கே கீழே போட்டிருக்காங்க இல்லையா அந்த பேரெல்லாம், அப்புறம் நாங்கள் போனதுக்கப்புறம் நிதானமாக படித்து பாருங்கள். எல்லாரும் பெரிய வேலை செஞ்சுருக்காங்க இதில். இந்த படத்தின் வெற்றிக்கு அவர்களும் காரணம். எங்கள் ஃபோட்டோலாம் போட்டாங்க, அவங்க ஃபோட்டோ போடல, அவ்வளோதான். ஆனால் அவங்களுக்கு அதுவே போதுமானது. அந்த பெருந்தன்மைக்கு முதலில் இங்கே நன்றி சொல்ல வேண்டும். இங்கே அது மாதிரி இன்னும் இதில் பேர் வராமல் நிறைய பேர் இருக்காங்க, இங்கே சென்னையில் இருக்காங்க. அவங்களெல்லாம் எங்களை உங்களுக்கு முன்னோடிகளாக நின்று வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் வெற்றிக்காக. நீங்களும் அப்படிப்பட்டவர்கள் தான். இது வெற்றி பெற வேண்டும் என்ற உங்கள் எண்ணம் நிறைவேற வேண்டும். அதற்கான நம்பிக்கையை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கிறீர்கள். இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரெடியாக சண்முகமூர்த்தி வந்து உட்காந்துருக்காரு. லைக்கா அங்கே ஃபோன்லேருந்து லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் எப்படி போச்சு அப்படின்னு கேட்குற மாதிரி இதெல்லாம் எங்களுக்கு ஒத்திகை. நாளை படம் ரிலீஸ் ஆனதும் இதெல்லாம் நாங்கள் செய்ய போகிறோம். எப்படி போயிட்டுருக்கு, சிங்கப்பூரில் எப்படி போயிட்டுருக்கு, அங்கே எப்படி போயிட்டுருக்கு, ரசிக்கிறாங்களா, அந்த சீனை ரசிக்கிறாங்களா, இதெல்லாம் மாறி மாறி ஒருவர் சொல்லிக்கொள்ளும் கேட்டுக்கொள்ளும் அந்த காட்சிகள் தான் இப்போ எங்களுக்கு ட்ரெய்லராக ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்க, நாங்கள் அந்த ட்ரெய்லர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களை இங்கே வரவழைத்து எங்களை மகிழ்விக்க இங்கே நடனமாடிய நடனமணிகள் அத்தனை பேருக்கும் நன்றி. நானும் அந்த மாதிரி மேடையெல்லாம் பெயர் தெரியாமல், மொழி கூட தெரியாமல் மகாராஷ்டிராவில் போலீஸ் ப்ரோக்ராம் கான்ட்ராக்டில் போய் ஆடுவோம். 40 பேர் போவோம். இந்த மாதம் தான் நான் வந்து டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்தவன். அதனால் இதுக்கு போயிருந்தீங்களா அப்படிங்கும்போது இந்த டான்ஸை பற்றி எங்கேயோ
பேக் ஆஃப் தி மைண்டில் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் அவங்க அதுக்கு எவ்வளோ ரிஹர்சல் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தான் தெரியும். அதனால் அவர்களுக்கு நான் என் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். எங்கே இருக்கீங்க? பின்னாடி இருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் இவங்க வேலையை. பல நல்ல கலைஞர்கள் எல்லா புகழும் உங்களுக்கே இறைவனுக்கேன்னு சொல்கிற மாதிரி எல்லா புகழும் மேடைக்கே அப்படின்னு மேடைக்கு பின்னாடி நின்றுட்டுருக்காங்க. அவங்களுக்கு என் வாழ்த்துக்கள். இதில் இந்த மாதிரியெல்லாம் இப்போ சொன்னார் இல்லையா, நான் வந்து சக நடிகனாக துணை நடிகனாக இங்கே வந்திருக்கிறேன். அவரை நினச்சி பார்த்துருக்க மாட்டார் இந்த மேடைக்கு வருவோமான்னு. இவர்களும் நினைத்து பார்த்துருக்க மாட்டார்கள். இதைவிட பெரிய மேடைகள் அவருக்கு வர வேண்டும் என்பது தான் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அந்த மாதிரியெல்லாம் வாழ்த்தெல்லாம் வாங்கி வாங்கி பையில் போட்டுக்கிட்டு பிரயாணத்தை தொடங்கியவன் நான். எனக்கு தெரியும் இது வந்து எவ்வளோ முக்கியம் அவங்களுக்குன்னு. உங்களுக்கு இது ஒரு மாலை, எங்களுக்கு இது வாழ்வு. பிற்பாடு உங்கள் அன்புடன் அவையே எங்கள் மாலைகளாக மாறும் என்பது எங்களுக்கு தெரியும். அதனால் உங்கள் எல்லாருக்கும் இங்கே திரண்டிருந்து இந்த ஒரு விடுமுறை நாளை எங்களுடன் நீங்கள் கழித்ததற்காக நன்றி. ஒரு எதிர்பார்ப்புடன் இதை நாங்கள் வந்து ப்ரமோஷனுக்காக வந்திருக்கோம், நீங்களும் அதுக்கு தான் வந்திருக்கீங்க, எங்களை ப்ரமோட் பண்ண வந்திருக்கீங்க. அதில் எங்களுக்கு இருக்கும் பெருந்தன்மையை விட உங்கள் பெருந்தன்மை தான் ரொம்ப பெரியது. அதை நாங்கள் மதிக்கிறோம். இதுக்கப்புறம் எங்களுக்கு செலவு கிடையாது. இதுக்கப்புறம் எல்லா செலவும் உங்களுக்கு தான். எத்தனை வாட்டி பார்க்குறீங்களோ அத்தனை செலவும் எங்களுக்கு லாபம். நன்றி, வணக்கம்.